ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம நியூ இயர் கேக் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேக் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 1 டம்ளர் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு சலித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எடுத்து கோதுமை மாவு பவுட்ரு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் 4 ஏலக்காய், 1/2 டம்ளர் ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் 3/4 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிடலாம். இப்போது இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்க்க போகிறோம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, முட்டை, சுகர்லாம், இதோடு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் கலந்துக்கலாம். கலந்து இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மெஷர் பண்ணிகிட்ருக்கிற அந்த டம்ளர்லேயே 1/4 டம்ளர் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பையும் உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு நல்லா மடிஞ்சு மடிஞ்சு விழணும். இப்போது 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இதுக்குள்ளே ஒரு பர்னரோ இல்லை ஸ்டாண்டோ ஏதோ ஒன்று நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு மூடி விட்டுருங்க, தண்ணி கொதிக்கட்டும். இப்போது நெய் இல்லைன்னா பட்ரு நீங்கள் எந்த பாத்திரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் நெய் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதை இந்த மாதிரி அசைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லா பக்கமும் அந்த மாவு செட் ஆகணும். பாருங்கள், நல்லா செட் ஆகணும். இப்போது நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா,
இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இதை விட அதிகமாகவே நமக்கு வரும். கேக்கில் ஒட்டாத அளவுக்கு ஒரு மூடி எடுத்து நல்லா மூடிக்கோங்க அடுத்து மூடும்போது. இப்போ பாருங்கள், மறுபடியும் திறந்து பார்த்துருவோம். ஒரு கத்தி எடுத்து உள்ளே விட்டு பார்த்தா உள்ளே எப்படி வெந்திருக்குங்கிறது தெரியும். இப்போ கேக் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேக் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கையிலையும் ஒட்டாது, உடையாமல் நமக்கு அப்படியே முழுசாக கிடச்சிருக்கு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக நமக்கு கிடச்சிருக்குன்னு. பார்த்திங்களா, நமக்கு உடையில கேக் வந்து நல்லா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கேக் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு நியூ இயர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே உங்களுக்கு விருப்பம் உள்ள டிசைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி மேலே டெக்கரேட் பண்ணுறதுன்னு. இப்போதைக்கு நான் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் பண்ணியிருக்கேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.